உங்க அம்மா பேர் என்ன? கலைவாணி. அப்படி சொல்ல நான் கலைவாணி மேண்டு. அடே முட்டாப்பள, கலைவாணி இல்லையா, கலைவாணி புத்திரன். அடே கலைவாணி இல்லையடா. காவல்துறையை கூப்பிட்டா இவரை முதல்ல புடிச்சு. டேய் வேணாம் வேணாம், உனக்கு புரியுமா சொல்றேன். சரஸ்வதி தெரியுமா? டேய் உனக்கு தெரியுமாடா? அப்பா வெடியில இருக்குமே படம். தீபாவளி வெடிப்பாங்க, சரஸ்வதி வெடி, லட்சுமி வெடி. அடே அதுல இருக்காங்கல்ல வெள்ளை தாமரையில வெள்ளை சேலை கட்டி தண்ணிக்குள்ள தாமரை உட்கார்ந்து அவங்களே தான். சொல்லு உங்க அண்ணன் சொல்லு. தண்ணிக்குள்ள தாமரை உட்கார்ப்பால அவங்களே தான். அந்த அவங்க மைனா. சரி உங்க அம்மா தண்ணிக்குள்ளே தாமரையில உட்கார்ந்து. ஆமா. வெளிய தெருவு எப்படி போவோம்? ரொம்ப முக்கியமாடா எங்க அம்மா வெளிய தெருவு போறது உனக்கு. மனுஷனுக்கு வெளிய தெருவு முக்கியம். அது சரிடா, ஆனா எங்க பட்ட தேவல வாசி அது கிடையாது. தண்ணிக்குள்ள தானே இருக்கு, அது வாட்டுக்கு போயிருக்கு. தண்ணிக்குள்ளே இல்லையா, தாமரை மேல உட்காந்துருக்காங்க. இந்த பாடு படுத்துறாங்க ரெண்டு பேரும். ஏய் நான் கல்யாணம் செய்ய வந்திருக்கேன், நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த நாடகத்துக்கு எடுக்க வந்தா நாங்க. அது எனக்கு நாடகம் கொடுக்கும்போது தெரியும். யாரா இருக்கா உள்ள? உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. யார் அந்த 2 பேரும்? ஒன்னு வள்ளி. உங்கள்ட்ட சிக்கி சின்ன பின்னமாகிறதுக்கு என் தெய்வம் ஒண்ணு, இன்னொன்னு வள்ளி. ஐயா அப்படியா? இப்ப நான் யாரை சந்திக்க வேண்டும்? நீங்க யாரை கூட்டி வச்சறீங்களா? கூட்டி வர முதல்ல நீங்க உங்களுக்கு 2 பேரும் ஜோடி போட்டாங்கல, அந்த பிள்ளை அவன் இன்னொரு பிள்ளை இருந்த ரம்யா, எங்க அந்த பிள்ளை? ரம்யா லீவ்ல இருக்கா. விவாகரத்து பண்ணிட்டீங்களா? இப்பவே கிளம்ப. சரி சிறப்பு. அப்படி என்ன பண்ற, அந்த பெண்ணை அழைத்து வா. ஆசி வழங்கிவிட்டு உன் தங்கைக்கு ஆசி வழங்குறோம். அழைத்து வருகிறீர்களா? நாராயணா. எல்லாம் எப்படி பொண்டாட்டி குடி இருக்கோம். நான் போட்ட ஒரே தெரிஞ்சு போட்டு நான் தானே ஜெயிச்சேன். பயத்துல ஓடிட்டாரு. அம்மா என்னைக்கு நான் தோத்துருக்கேன். சரி கம்கமா சொல்லு. நான் ஜெயிச்சிட்டேனே. கம்கமா சொல்லு. ஆளு ஒரு திருப்பி வந்தா மாட்டேன் ஜெயிச்சேன். இப்போ அது பேச சொல்லுவேன். உள்ள போயிட்டு நம்ம எப்பவுமே. அப்புறம் தம்பி என்ன சாமி போட்ட போல துண்டகன துணிகன ஓடிட்டாரு. நேரம் கரங்குறம் போயிருப்பார். சாமி எங்களை பார்த்து அரண் துண்டகானா சொன்னியே, துண்டகானம்னு. ஐயா இருங்க. பொன்னாட ஒருத்தர துண்ட நீலாண்ட எங்க எடுத்து போட்டான் அந்த ஆளு. அத காணாம சொன்னேன். எப்படி முதல்ல சொன்னேன்லடா சத்தங்கக்காம பேசுறாண்டு. இது எதுக்கு தேவையா? அவர்கிட்ட போய் எதுக்கு போட்டி வர்ற? கேட்டா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. உன்னை யாரா கேட்கறதுக்கு வர சொன்னது? நீ கம்பர் செத்து போனாருன்னு நம்ம பெரியம்மா மையன் தானா? ஏய் என்ன கம்பர் இறந்து போயிட்டாரா? ஆமானே. என்ன தம்பி சொல்ற? இப்ப தாண்டா அவங்க தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. கம்பருக்கு கிருவே முடிய போதா எப்படா கேக்குறீங்க? என்னையா சொல்ற? நீங்க 14 நாளைக்கு ஆவத்துக்கு வர்றீங்களா? ஏய் நல்ல மனுஷயா. ஐயா நான் மனுஷன். இப்ப தாண்டா தூங்கி எந்திரிச்சு. அட முந்தா நாள் தானே ஒண்ணா உட்கார்ந்து தண்ணி அடிச்சிருந்தா. நீங்க வரவே வேணாம் கேரத்துக்கு. நீங்க வரவே வேணாம். இன்னையால தூங்கி போட்டு எப்ப வர? கண்ணே வெள்ளையம்மா. ஏய் வெள்ளையம்மாடா அது கட்டப்பம்படா இது வந்துருமாடா. ஐயாரே தென்பாண்டி சீமையில் மைக்க தூக்கிட்டு அடிச்ச. கம்பர் இறந்து போனாரா இல்லையா? மைக்க தூக்கிட்டு அடிச்சேன்னா மண்டை பொளந்து போயிடும். ஐயாரே கேத்துக்கு போனா தூங்கிட்டா. நிக்கும் போதே தூங்குற பொம்பளையே இந்த பொம்பளையை தான் பார்த்திருக்கேன். நின்றுகிட்டு தூங்குறேன்னா ஆனா உன்னை கட்டிக்க போறேன் தூங்கிக்கிட்டே காங்கிரட் பண்ணுவேன். அதான் எது கூப்பிட்ட தெரியுமா? அதுவும் தெரியாதா? இந்த வாசம் கிட்டேன் அங்கங்க சாமி வந்திருக்கிறார். சாமி நாரத மகரிஷி வந்திருக்கிறார். இவர் ரூட்டு தெரியாம நிக்கிறாரோ? சாமி சாமி பிரம்மச்சாரி மசால் வடை அச்சமட நன மறந்தா. வேலோகத்திலே இத்தனை பெண்களை பார்த்திருக்கிறேன். இவ்வளவு ஒரு அழகிய நான் இந்த பூலோகத்தில் கண்டதே இல்லை. தேவலோக ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை, எல்லா பொம்பளைட்டையும் போயிட்டு இங்க வந்திருக்கீங்க. ஆமா. டேய் என்னடா கேக்குற?
எல்லா பெண்கள்கிட்ட போய் ஆசி கொடுத்து நான் வந்திருக்கேன். ஆ. இந்த 2 பேரும் உன்னை என்னம்மா செய்யறாங்க? உங்க 2 பேரும் என் புருஷங்க சாமி. அவருக்கு போறாமே. இது நம்பர் 1, இது நம்பர் 2. இந்த 2 பேரும் உன் புருஷனா இருக்க வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. இவங்கனால எந்த பெண்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதுதான் அதனால சாமி மூணாவதா ஒண்ணும் தப்பு இல்ல. யாரையா கல்யாணம் பண்ணலாமான்னு பாக்குறேன். யார் சாமிவா? டேய், நான் முற்றும் துறந்தவன்டா. பூரா 3 நாளா இருந்தா பிரச்சனை, பெரிய பிரச்சனை வந்துருப்படி. சரி, வாழ்க பிள்ளாண்டு. அடுத்த கவலை யார் இருக்கா? வள்ளியம்மா. வள்ளியை அழைத்து வாருங்கள், ஆசி வழங்குவோம். தங்கச்சி வெற்றி மணிகண்ட பிறகு வந்திருக்காகோ, மிருதங்க சுதர்சன் வந்திருக்காகோ, ஆடவன் ராஜா வந்திருக்காக, தாள நீலாண்ட வந்திருக்கா. வாமா மின்னல். பாரிஜா பாரிஜாத பூவே தேவலோகத்தே ஜாத பூவி அந்த தேவலோக தேடி வசந்த காலம் தேடி வந்தது மதனராகம்
வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. அண்ணே பொம்பளை ஆசையே வேணாம்னு வெறுத்துட்டேன்டா. மாடு உடிச்சியா இல்ல மாடு ஒன்னே உடிச்சுச்சா? இல்லடா அண்ணே பொம்பளை ஆசையே வேணாம்னு வெறுத்து சாமியார் ஆயிட்டேன். அப்படியா உனக்கு இந்த அச்சச்சோ அண்ணா என்னம்மா பெண் ஆசையை வெறுத்து இந்த ஆசையே வேணாம் வெறுத்துட்டு அழகு பத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பேசலாமா? உனக்கு இந்த பிள்ளைய பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிடா. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்ககிட்ட சொல்லி பக்கத்து ஊர்ல 16 வயசு ஒரு பொம்பளை எங்கம்மா எங்க மாமா ஏன்டா அப்படி அலையிற பொம்பளைன்னு எரும மாடு தங்கச்சி என்னடா இது ஆடை இது என்ன யாரோ உன்னை உறிஞ்சிட்டு விரட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். விருந்துகிட்டு இல்ல இந்த வருஷம் எடுத்த 2026 புது ஆடே இதான். சரி காவல் செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? காதல் விஷயமா கலந்து காவலை பார்க்க சொன்னா காதல் பண்றியா? அப்ப நான் என்ன காவல் பாக்கையில தான் காதல் பண்ண முடியும். காதல் பார்க்க என்ன தடி பண்ணிக்கிட்டு இருக்கற? அது ஆகப்பட்டது. போதும் உட்கார்ந்து பேசுவோமா? நாரதர் ஊருக்கு போயிடுறாரு போல. தம்பி தங்கச்சி என்ன அண்ணே சொல்லுங்கண்ணே. மறந்து நம்மிடத்திற்கு யாரும் நாரதர் வந்து எடுத்து போறேன்னு நான் பார்க்கலாம். அந்த ஊருக்கும் அண்ணா ரொம்ப இருக்காதே. சரிம்மா சீக்கிரத்துல சொல்கிறாயா? உனக்கு தலை வலிக்குதுல? எனக்கு வலிக்கல, எல்லாருக்கும் வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப நன்றிமா. வரவாடா. யாரா வந்திருக்கா? வந்திருக்காருமா. நான் நான் ஆ நான் அண்ணாங்கிறியா நாரதரை கூப்பிடு. இல்ல நான் நாரதர். ஆச்சரியம் அண்ணா. சத்தியமா வந்திருக்கா? நமது இடத்திற்கு நாரதரா? தாங்கள் சொல்வது உண்மைதானா? சத்தியமாக சத்தியமாக உண்மையாக நிச்சயமாக தமிழ் தாயின் மீது ஆணையாக. தாய் மீது அண்ணா நாரதர் மகரிஷி என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? ஐயோ ஐயோ மறுபடியும் சத்தியம் பண்ணுவானே. சாமி தலையில் சடாமகனம் முடிந்தா நானும் தான் போடுவேன். ஆமா இன்னைக்கு வேற தூக்கு தட்டி வச்சிருந்தா. எரும மாடு. அப்ப அது நாரதரே இல்லடா. இதுமா அதாகப்பட்டது என்னவென்றால் அது பேர் என்னடா? அண்ணே நாரதர் மகரிஷி சொல்லல மகதியால். மகதையால் இருக்கா? உள்ள 1500 அன்பளிப்பு காசு கிடக்கு. சுவாமி வந்திருக்கு. எடுத்து அதையும் பார்த்துட்டியாடா? என் கண் கூர்மை கண். மாது பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதுவும் பரி பேரு. சுவாமி அழைத்து வருங்க. சாமி வா. நாராயண 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டரை வச்சுக்கோங்க. சரி. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. நாரதர் மகரிஷி வருக, கலைவாணியின் மைந்தனே வருக, பிரம்மாவின் தவ புதல்வனே வருக வருக என்று வரவேற்று வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னையும் என் அண்ணன் அருமையான அண்ணன் தோழிகளையும் காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வாழ்க பல்லாண்டு. சிறப்பான ஒரு வரவேற்பு. வாருங்கள். உனக்கு என்ன வர வேண்டும் அம்மா? உங்க ஆசீர்வாதமே எனக்கு. இன்று போல் என்றும் 16 செல்வமும் பெற்று நீ வாழ்நாள் முழுக்க செல்வத்தோட வாழ வேண்டும்.
செல்வம்னா டீ கடை செல்வமா? இல்ல ராஜபாட்டு போறாரு அவரோட. ஏய் அந்த ஆள் வேற ஆளோட இருக்காரு. இல்ல நாடக அமைப்பாளர். 16 செல்வமும் பெற்று நீ பெறுவாள். 16 செல்வத்தோட நீ இருக்கணும். மட்டும் கொடுங்க சாமி, அப்படி அதுக்காக போயிடுறேன் சாமி. ரொம்ப வாய் பேசுறியே. கிளம்பு நீ இடத்த காலையில நீ வா. எங்கங்க இன்னொரு அவர் எங்கங்க? மெடிக்கல் லீவ்ல இருக்காரு. சாமி என்ன வேணும்? மரியாதையா பேசுங்க. வாங்க 3 பேரும் ஆசீர்வாதம் வாங்குவோம். எங்க 2 புருஷங்களுக்கும் ஆசீர்வாதம். 2 புருஷங்களுக்குமா? இன்று போல் நீ 16 புருஷன் பெற்று பெருவாள் வாழ வேண்டும். என்னது? அப்ப நாங்க அடியார் காலியா இருந்துமா? உனக்கு என்ன வர வேண்டும்? சாமி என்ன அகோர உருவமா வந்திருக்கீ? என்ன இல்ல சாமி அழிக்கும் போது கூட்டி வந்துருச்சு அந்த பிள்ளை. எல்லாமே சொன்னாங்க. சும்மா தைரியமா கேளியா? என்ன வேணும்? நெஞ்ச நிமித்தி கேளியா? என்ன வர வேணும்? ஏங்க முடிஞ்சிராம கேள். வரம் என்ன கேள்? ஏங்க அத பத்தி கேக்கலங்க. அதை பத்தி காமிச்ச நீ கேட்க சொல்றியா? நீ அடிக்கிறியா? ஏங்க அத பத்தி கேளுங்கங்க. ஆ. அத பத்தி என்ன என்ன வர வேண்டும் கேளுங்கள். அத பத்தி கேளுங்க. நவரத்ன மாளிகை வேணுமா? கேளியா? என்ன வேணும் கேளியா? வேணாம் சாமி. பாரிசாத தோட்டம் வேணுமா? ஆஹா. மயிலமைச்ச அரண்மனை வேணுமா? அரண்மனை அது அரக்கு மாளிகை வேணுமா? கேட்க தெரிஞ்சா கேக்குறேன். அட என்னதான் வேணும் கேளு. அத கேளியா? அரக்கு மாளிகைலாம் எனக்கு வேணாம். வேற கணேஷ் கோயில் கிடைக்குமா? மொகர கட்டே. இதுக்கா நீ இவ்வளவு நேரம் முயற்சி பண்ண? சாமி ஏய் கடும் கோபத்துல இருக்கேன், போயிட்டு வாங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை பேசணும்? என்ன மரியாதை உன்னை பேசுனேன்? போயிட்டு கோபத்தை அடக்கி கொண்டு சொல்கிறேன். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சாமி. வாழ்த்த வயதில்லை, போட்டுக்கு பேசும், வாழ்க பல்லாண்டு. போயிட்டு வாங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. போங்கங்க. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. போப்பா. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. போயா. மரியாதை பேசுங்க. போடா வெண்ண போடா. அப்படி பேசுங்க. வந்தா